ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல மட்டனை வேக வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 1/2 kg மட்டனை எடுத்திருக்கேன். அதை போட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. இதை நல்லா முதல்ல கிளறி விட்டுக்கோங்க. உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இதை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து வேக விடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், லவங்கம் 4, பட்டை 3 இன்ச்சு, காய்ந்த மிளகாய், byadige மிளகாய் 5, 3 இன்ச்சு இஞ்சி, 1/4 கப்பு பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பிறகு 3/4 கப்பு சாம்பார் வெங்காயம், சிறிது கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். அரை கப்பு வேக வச்ச மட்டன் சூப்பை சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டனையும் சூப்பையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், திக்காகணும். நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா சுக்காவாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சுவையான மட்டன் சுக்கா ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.